உள்ள படைப்பாளன் படைப்பின் நோக்கத்தையும் புரிந்து கொள்வான். அந்த அடிப்படையில இறைவன் ஒருத்தன் இப்படியான ஒரு ஆற்றல் இறைவனை மாத்திரம் இருக்கிறதால இறைவன் ஒருத்தன் இருக்கின்றான் அப்படிங்கறத நாம என்ன செய்யலாம், தெளிவா உணர்ந்து கொள்ளலாம். அப்ப ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு முன்னுதாரணம் இன்றி படைத்தல், அதாவது இதை நாம விளக்குறதுக்கான ஒரு ஆதாரம் இல்லாதாரணமின்றி உருவாக்குவனும் அல்லாஹ் மாத்திரமே அவன். இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாலே இந்த படைப்புகள் அனைத்தையும் படைத்தது இறைவன் மாத்திரம்தான் அப்படிங்கறத நாம இலகுவா என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். முதலாவது விஷயம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், படைப்புகள் அனைத்தும் சீராக படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க எல்லா படைப்புகளை பார்த்தீங்கன்றாலும் இந்த அனைத்து படைப்பினங்களும் ஒரு சீரான ஒரு முறையில தான் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. என்ன நோக்கத்துக்காக படைப்பினங்கள் படைக்கப்பட்டிருக்கோ அந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றி கொள்ளுது. அப்ப எனவே இந்த சீரான ஒரு கட்டமைப்பு, சீரான ஒரு ஒழுங்கமைப்பு கொடுக்கப்பட்டது இறைவனால மாத்திரம்தான் முடியும் அப்படிங்கறத நாம விளங்கி கொள்ளலாம். அந்த படைப்புகளானது இறைவனால அருளப்பட்டதனால் மாத்திரமே ஒரு சீரான ஒரு கட்டமைப்பை கொண்டு அனைத்து படைப்பினங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நாம விளங்கி கொள்ளலாம். அதே மாதிரி மூன்றாவது விஷயம், திட்டமிட்ட ஒழுங்கு. அப்ப இறைவன் அந்த படைப்புகள் இறைவன் உள்ளான் அப்படிங்கிறத நம்ம படைப்புகளை பார்த்தோம்னு சொன்னா இந்த படைப்புகளுக்கு அப்படின்னு ஒரு திட்டமிட்ட ஒழுங்கு ஒன்று காணப்படுது. அதாவது ஒவ்வொரு பொருளுடைய ஒரு அளவு என பலவற்றை கொண்டு அந்த பொருள் வந்து ஒரு திட்டமிட்ட அடிப்படை ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தா நிரூபிக்க முடியும். அப்ப ஏனைய மனிதனுடைய பகுத்தறிவு மனித தலையீடு வந்து மிச்சம் வந்து குறைவாக இருக்கு. எனவே திட்டமிட்ட ஒழுங்கு வந்து உருவாக்குறதுக்கு படைப்பினங்கள் அப்படிங்கிற ரீதியில இறைவன் இருக்கான் அப்படிங்கறத நாம மூன்றாவது முறையா விளங்கி கொள்ளலாம். அதே மாதிரி வழிகாட்டல். இந்த உலகத்துல படைக்கப்பட்டுள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உரிய வழிகாட்டலை இறைவன் வந்து கொடுத்திருக்கான். ஒரு மனிதன் எப்படி வாழணும், ஒரு மனிதன் வந்து எப்படி இந்த இம்மை வாழ்க்கையில மறுமை வாழ்க்கையில வாழணும் அப்படின்னு சொல்லி நபி அவர்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் நிறைய வந்து வழிகாட்டல் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு. அப்ப எனவே இந்த வழிகாட்டல்கள் நம்மளுக்கு தார ஒரு விஷயமும் இறைவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்துது. அப்ப இந்த இடத்துல நாம படைப்பினங்கள்ல இரண்டாவது, படைப்பினங்கள் சீராக படைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது, படைப்பினங்கள் திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு படைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது, படைப்பினங்களுக்கு வழிகாட்டல் வழங்கப்பட்டுள்ளது. அப்ப அந்த விஷயங்கள் நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கக்குள்ளேயோ ஒரு படைப்பினங்களானது இறைவனால மாத்திரமே படைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நாம தெளிவான ஒரு முறையில விளங்கப்படுத்தலாம். ஆன்சர் எழுதும்போது இப்ப ஹெட்டிங் வந்து போடணுமா, பகுத்தறிவு ரீதியான ஆதாரம் போட்டு அதை விளக்கிட்டு திருப்பி படைப்புகள் ரீதியான ஆதாரம் போட்டு விளக்கணுமா? கட்டாயம். ஏன்னு சொன்னா நீங்க மொத்தமா வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பந்தியில அப்படி எழுதிட்டு போறது உங்களோட ஆன்சரை வந்து சரியா நீங்க எழுதிருக்கீங்களான்றது வந்து பேப்பர் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கும். அப்ப அதால நீங்க மேக்சிமம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு விளங்குற மாதிரி பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த ஒரு எழுதுற அந்த ஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்பு சரியா விளங்குற மாதிரியும் எழுதுற வந்து மிச்சம் நல்ல. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு
6 மார்க்ஸ் ஒரு கேள்வியோ 8 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வியோ உங்களுக்கு 2 கேள்வியா ஜாயின் பண்ணி வர இடத்துல நீங்க கட்டாயம் வந்து அந்தந்த கேள்விகளை ஹெடிங் போட்டு கொடுக்கறது வந்து மிச்சம் நல்ல. சரி அப்ரல். இப்ப இப்ப என்ன நீங்க மொத்தமா எல்லா கேள்வியும் நீங்க பகுத்தறிவையும் படைப்புகளையும் நீங்க ஜாயின் பண்ணி எழுத போகல அந்த கேள்விகளுக்கான சரியான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு சரியா இருக்காது அந்த விஷயம். அப்ப அதுல ஒரு தெளிவா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அழகா வந்து பகுத்தறிவு ரீதியாக இறைவன் பற்றிய நம்பிக்கையை தெளிவுபடுத்தல் அல்ல பகுத்தறிவு ரீதியான ஆதாரம் அப்படின்னு போட்டுட்டு நீங்க அதை கொஞ்சம் விலகி கொள்ளலாம். அதே மாதிரிக்கு படைப்புகள் சார்ந்த ஆதாரம் சொல்லி போட்டு நீங்க தனியா வந்து அதை எழுதிட்டு அதை கொஞ்சம் நீங்க தனியா கொடுக்கறது வந்து நல்ல. அதாவது நீங்க மேக்சிமம் டீப்பா போகணும் அப்படின்னு இல்லை. உங்களோட மார்க்ஸுக்கும் உங்களோட டைமுக்கும் ஏத்த மாதிரிக்கு உங்களால செய்ய இயலுமான அளவுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியா கொடுக்கறது வந்து இப்ப நல்லது. நம்ம இந்த கேள்விக்கு வந்து அல் குர்ஆன் சொன்ன ஆதாரம் கொடுக்கணும் தானே? அல் குர்ஆன் ஆதாரம் வந்து உங்களோட விளக்கங்களுக்கு நீங்க மேலதிகமான விளக்கங்கள் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அல் குர்ஆன் சார்ந்த ஆதாரங்கள் நீங்க கொடுத்து கொள்ளலாம். சரி. இந்த 6 மார்க்ஸுக்குரிய கேள்விகள்ல என்னையும் சரி உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு வந்து மேல பார்த்த 3 கேள்வியும் கிளியரா? அதுல என்னமான சந்தேகம் இருக்குதா? முதலாவது பெரிய கேள்வியில நாங்க முதலாவது இஸ்லாம் என்பதன் வரைவிலக்கணப்படுத்துக அல்லது இஸ்லாம் என்பதன் பொருள் யாது இப்படி கொஞ்சம் கேட்கும். சரியானே? அந்த கேள்வி எல்லாம் ஓகே. அப்படி 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் பாத்துக்கிறேன் இது வரைக்கும். அது என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குதா? இல்ல சார். ரைட். எல்லாம் கிளியர் தானே? ஆம் சார். ரைட். உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும் புள்ளைகள். இப்ப சும்மா சொல்லுவோம். இப்ப கைட்ல போட்டிக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னா அது சுத்த தமிழ்ல போட்டிக்கும். சரியா? அப்ப அதை பாக்குற நேரம் இந்த சூனியம் செஞ்ச புக் ஒன்று மாதிரியா அந்த கித்தாப்னா அந்த புக் இருக்கும். அப்படிதானே? அப்ப அதை நீங்க பாக்குற நேரம் ஏதோ தலையை குழப்புற மாதிரி அதை சொல்ற என்னன்னு சொல்லி விளங்காமிக்கும். இதைத்தான் நாங்க போயிட்டு எக்ஸாம் எழுதணுமா? அப்படி இல்லை. சரியான புள்ளைகள். இப்ப நீங்க சும்மா சொல்லுவோம். உதாரணமா நான் சொல்றேன். இஸ்லாம் என்பதன் சிறப்பம்சங்கள் 3 குறிப்பிட்டு விளக்குக. 6 மார்க்ஸ் கொஸ்டின் கொண்டு வந்தீங்க. சரிதானே? ரைட். இப்ப நீங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் ஒன்றை நல்லா விளங்கி வச்சுக்கிறாங்க. தெய்வீகத்தன்மை கொண்டது, ரப்பானியா எனும் சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அதை விளங்கி வச்சுக்கிறீங்க. தெய்வீகத்தன்மை என்ன? ரைட். ஒரு மனிதன் அன்றாட வேலை செய்யற நேரம் அவன் எல்லா வேலையும் அல்லாஹ்க்கு பொருத்தமான விதத்துல செய்யணும். இதைத்தான் சொல்லுவோம் தெய்வீகத்தன்மைன்னு சொல்லி. விளைஞ்சானே? ரைட். இப்ப இதை விளங்கி கொண்டு நீங்க என்ன செய்யணும்? உங்களோட மொழி நடையில எழுதுற. உதாரணம் பாருங்க, நான் இப்ப விளக்கி காட்டுறேன். தெய்வீகத்தன்மை கொண்டது, சரியா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இப்ப அவங்களுக்கு ரப்பானியா ஞாபகம் இருக்கிறேன்னு சொன்னா சைடு பிரக்கெட்டை போடுங்க, ரப்பானியா அப்படின்னு சொல்லி போடுங்க. அப்படி இல்லையா, ஞாபகம் இல்லையா, ஓகே, அதை விட இந்த போடாம இருக்கலாம். சரியானே? நீ முதலாவது கொடுப்பீங்கன்னா தெய்வீகத்தன்மை என்பது என்ன தெய்வீகத்தன்மை சிறப்பம்சம் என்பது இஸ்லாமிய சிறப்பம்சத்தில் முதன்மை வகிக்கக்கூடிய சிறப்பம்சமாக காணப்படுகிறது. எனவே ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் அவன் எதனை செய்வதாக இருந்தாலும் தன்னுடைய இறைவனை திருப்திப்படுத்தக்கூடியதாக அது அமைய வேண்டும். எனவே இவ்வாறு அமையும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை இன்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சிறந்ததாக மிக்கதாகவும் மாறுகின்றது. எனவே மறுமையில் அவனுடைய வாழ்க்கை சிறந்ததாக அமைய வேண்டுமேயானால் இன்ற உலகத்துடைய வாழ்க்கையை இறைவனுக்கு பொருத்தமான விதத்தில் மாற வேண்டும். எனவே இதனை வைத்துதான் இஸ்லாம் என்பது தெய்வீகத்தன்மை கொண்ட ஒரு மார்க்கம் என்பது நமக்கு தெளிவாகின்றது. பேரபுளில் இதுதான் முதலாவது விளக்கம். நீங்க இப்படிதான் விளக்கணும். விளைச்சா இப்ப நான் என்ன கைட் அடிக்கிற மாதிரி விளக்கினேனா இல்ல வேற நோட்ஸ் அடிக்கிற மாதிரி விளக்கினேனா? சும்மா நான் என் மொழி நடையில சொன்னேன் விஷயத்த. பேர விளங்க நோக்கி போகுது. விளங்குதா புள்ளியல்? ஆமாம் சார். ஓ சார். ரைட். அதே மாதிரிதான் பிள்ளைகள் எல்லா கேள்வியும் அதே மாதிரிதான். நீங்க அந்த கேள்வியை விளங்கிட்டு
அது என்ன உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு மைண்ட் லீக்குது, அந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட மொழி நடையில எழுதுங்க. விளையாச்சா? உதாரணமா நான் இப்ப சொல்றேன் பாருங்க. 2 மார்க்ஸுக்கு நீங்க எப்படி விட கொடுக்கணும்னு சொன்னா, நான் இந்த ஸ்ட்ரக்சர் சொல்றேன். நிறைய சேர் மட்டும் நீங்க வேற மாதிரி எல்லாம் படிச்சுப்பீங்க. சரியானே? ஆனா எங்கட ஸ்ட்ரக்சர், எங்கட மெத்தட் எப்படின்னு சொன்ன பிள்ளைகள் கூடுதலா இப்ப நாங்களும் டியூஷன் கிளாஸ் செய்யறாக்கள் தான். சரியா? இஸ்லாம் டியூஷன் கிளாஸ் நாங்களும் செய்யறதான். அப்ப எங்கள் டைம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு 40-50 பிள்ளைகள்னு சொல்லி அன்றாடம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா படிச்சு படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொண்டு போறாங்க. அப்ப அவங்களுக்கு நான் காட்டுற கைடு எப்படின்னு சொன்ன பிள்ளைகள் 2 மார்க்ஸுக்கு எப்படி எழுதுவோம்னு சொன்னா, என்றால் என்னன்னு சொல்லி கேட்டா இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்து, அது சாரி மொழி ரீதியான கருத்து, இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்து, இதை கொடுத்துட்டேன்னா ரைட் 2 மார்க்ஸ் கொஸ்டின் ஓகே. அதே மாதிரி அவங்கள்ட்ட இன்னொரு வகை கேட்கிறாங்க. உதாரணமாக இஸ்லாத்தில் 5 கடமைகளை குறிப்பிடுக. இப்ப இருக்கு இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்து, மொழி ரீதியான கருத்து எல்லாம் கொடுக்கணும். அவ்வளவு 2 மார்க்ஸுக்கு கொடுக்கணுமா? இல்ல. இதுக்கு கொடுக்க தேவையில்ல. இதுக்கு என்ன கொடுப்பாங்க? ரைட், கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த 5 கொடுத்தங்கன்னு சொன்னா இந்த மார்க்ஸ் விளையாச்சா 2 மார்க்ஸ் உங்களுக்கு ஓகே. ரைட். அதே மாதிரி 4 மார்க்ஸ் கொஸ்டின் வருது. 4 மார்க்ஸ் கொஸ்டின் வந்துட்டேன்னு சொன்னா நல்லா விளையிக்கோங்க. 4 மார்க்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் வந்தா 4 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுல 2 பாயிண்ட்ஸ் விளக்குவாங்க. ஒரு விளக்கம் முன்னுக்கு சொன்ன மாதிரி என்ன 6 வரி 7 வரி இருக்கணும். உதாரணமா அதை சுருக்கமா சொல்றேன்னு சொன்னா அரை பக்கத்துக்கும் உங்களோட விளக்கம் இருந்தா போதும். ஒரு பாயிண்ட்ஸ் உடைய விளக்கம். சரியா? அப்ப 2 பாயிண்ட்ஸ் விளக்கினாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை பக்கம் வரும் பிள்ளைகள்? ஒரு பக்கம் வந்துடும். ஒரு பக்கம் வரும். ரைட். அதே மாதிரி 6 மார்க்ஸ் கொஸ்டின். சரியானே? 6 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 6 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுல 3 பாயிண்ட்ஸ் விளக்குவாங்க. சரியா? அந்த விளக்கமும் ஒரு விளக்கம் அரை பக்கத்துக்கு இருந்துன்னு சொன்னா எத்தனை பக்கம் வரும்? எத்தனை பக்கம் வரும் பிள்ளைகள்? 1.5 பக்கம் வருமா இல்லையா? அந்த ஆர்ட்ஸ்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை உண்டு வர. அந்த மேக்ஸ்ல கொஞ்சம் வீக் கொண்டிருக்கிற அப்படியான பிள்ளைகள் என்ன மேக்ஸ்ல வீக் கொண்டிருக்கிறதானே. அது நாங்க இப்ப நானும் மார்க்ஸ் படிக்கிற சுட்டி பிள்ளைகள். அது என்ன நாங்க மறைச்சாலும் அதுதானே எங்களுக்கு என்ன, அதுதான் உண்மை. சரிதானே நான் சொல்றது இல்லையா? சரியா? என்ன மாதிரி? சரிண்ணா. ரைட். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்ன பிள்ளைகள், அப்ப என்ன 1.5 பக்கம் வரும். சரியானே? அப்ப 6 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு நீங்க 1.5 பக்கம் எழுதினா போதும். ரைட். நீங்க நிறைய சேர்மாட்ட படிச்சிருப்பாங்க. 6 மார்க்ஸுக்கு 3 பாயிண்ட்ஸ் விளக்கினா போதும் சொல்லி விளக்குவாங்க. இப்போ வந்துட்டு இன்னொரு கேள்வி ஒன்று வரும். சார் நாங்க அந்த சேர்மாட்ட படிச்சிருக்கிறோம், 3 பாயிண்ட்ஸ் விளக்கினா போதும் சொல்லி சொல்லிக்கிறாங்க. நீங்க சொல்றாங்க 6 மார்க்ஸுக்கு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்து 3 விளக்க சொல்லி. நான் இதுக்கு என்ன காரணம் சொல்றேன்னு பாருங்க. இப்ப நீங்க 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து விளக்குறனுவோமே, நீங்க அவசரத்துல ஒரு பாயிண்ட்ஸ் பிழையா எழுதி விளக்கி இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் 6 மார்க்ஸ் வாரத்துக்கு 4 மார்க்ஸ் அங்க போட பார்ப்பாங்க. அது இல்லாம நீங்க கீழே எக்ஸ்ட்ராவா 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறாங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ் சரியாகுது. இப்ப என்ன செய்யும்? உங்களோட மார்க்ஸ் பாதுகாக்கப்படும். விளையாச்சானே? அதுக்காக தான் நான் சொல்றேன் 6 பாயிண்ட்ஸ் எழுதி அதுல என்ன செய்யுங்க 3 பாயிண்ட்ஸ் விளக்கணும். சரியான புள்ளில்? ரைட். அதே மாதிரி 8 மார்க்ஸ் கொஸ்டின். 8 மார்க்ஸ் கொஸ்டின் வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுல 4 பாயிண்ட்ஸ் விளக்கணும். சரிதானே? அப்ப இதுல 8 மார்க்ஸுக்கும் 10 மார்க்ஸுக்கும் கட்டாயம் நீங்க அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் கொடுத்தே ஆகணும். ஒரு அல் குர்ஆன் ஒரு ஹதீஸ் ஆதாரம் கொடுத்தே ஆகணும் புள்ளில். சரியானே? 8 மார்க்ஸுக்கும் 10 மார்க்ஸுக்கும். அப்ப 8 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுல 4 பாயிண்ட்ஸை விளக்குவாங்க. சரியான புள்ளில் 4 பாயிண்ட்ஸை விளக்குவாங்க. ரைட். இதே மெத்தட் தான் புள்ளில் அடுத்த சேர்மான் சொல்லிப்பாங்க 4 பாயிண்ட்ஸை நீங்க விளக்கினா போதும்னு சொல்லி. அப்ப 4 பாயிண்ட்ஸை விட நான் எக்ஸ்ட்ராவா 4 பாயிண்ட்ஸ் எழுதுற சொல்றேன்னு சொன்னா உங்களோட மார்க்ஸை பாதுகாத்து கொள்றதுக்கு. சரியானே? அப்ப இதுல புள்ளில் கட்டாயம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தான், நிறைய பாடங்களை பொறுத்த வரைக்கும் தான் A லெவல்ற மார்க்ஸ் 1 மார்க்ஸ் ஷோர்ட் ஆகினான்னு சொன்னாலும் உங்களோட ஸ்கோரை தாக்கம் செலுத்தும். இது போட்டி பரீட்சைன்றதுனால உங்களோட மார்க்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வேண்டாம் நான் இப்படி சொல்றேன். சரியானே? இப்ப இத மாதிரி நிறைய பிள்ளைகள் எழுதுவாங்க. எழுதி எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சக்சஸ் லெவலுக்கு சரியான முறையில பாஸ் ஆகி போறாங்க. என்கிட்ட வர பிள்ளைகள். அப்ப அதனால நான் சொல்றேன் உங்களோட இந்த மார்க்ஸ் சிஸ்டத்துல எழுதி பாருங்க. அதே மாதிரி 10 மார்க்ஸ்க்கு எப்படி கொடுக்கணும்னு சொன்னா 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுல 5 பாயிண்ட்ஸ் விளக்குவாங்க. ரைட். அந்த நேரத்துல உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வருகுது இல்ல, 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வருது.
5 பாயிண்ட்ஸை விலக்கிட்டு வருவாங்க. 5 மார்க்ஸுக்கு நீங்க எப்படி எழுதணும்னு சொன்னா அந்த 5 மார்க்ஸ்ன்னு சொல்றது சிறு குறிப்பு தான் வரும். உதாரணம் பாருங்க, இப்ப எங்களோட பேப்பர்ல பாருங்க, கீழே போட்டி 4 சிறு குறிப்புகள் பின்வருவன பற்றிய சிறு குறிப்பு தருக எழுதுக. சரியா? அப்ப இது ஒரு உதாரணமாக இபாதத்தின் வகைகளை கேட்டீங்க. சரியானே? அப்ப இபாதத்தின் வகைகள்னு சொல்லக்கூட அந்த இபாதுடைய வகைகளை நீங்க கொடுத்துட்டு என்ன செய்யணும், ரைட், அத நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு 3 பக்கத்துக்கு ஷோர்ட்டா கொடுத்தா போதும் பிள்ளைகள். அதுக்காக நாங்க எல்லா வழிகாட்டுறதும் உங்களுக்கு செய்வோம். சரியா? நீங்க ஒன்றும் பயப்படவான. உங்களை இன்ஷா அல்லா எல்லாரையும் இஸ்லாத்துல லெவலுக்கு கொண்டு வரது இன்ஷா அல்லா எங்கட பொறுப்பு. சரியான பிள்ளைகள்? உங்களுக்கும் நாங்க முழுமையான வழிகாட்டல் தருவோம். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா விடாம கிளாஸுக்கு வாங்க. சரியானே? அப்ப இந்த இபாத்துடைய வகைகள் நான் பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள், இந்த இபாத்துடைய வகையை நீங்க ஷோர்ட்டா, சரியா, ஷோர்ட்டா என்ன செய்வாங்கன்னு சொன்னா முழு விளக்கத்தையும் 3 பக்கத்துள்ளுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுதான் 5 மார்க்ஸுக்குரிய விட. சரியான பிள்ளைகள்? அவ 3 பக்கத்துக்கு கொடுக்குற ஒரு 5 மார்க்ஸ் 3 பக்கம் விளக்கணும். அப்ப அடுத்த 5 மார்க்ஸுக்கு 3 பக்கம் விளக்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்து 3 பக்கம் இல்ல. சரிதானே? நிறைய பிள்ளைகள் அப்படி மாத்தி விலையும் கொள்றோம். ரைட். இப்ப இதுல என்னமாலும் கேள்விகள் கொஸ்டின் இதா பிள்ளைகள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதா? இல்ல ரைட். எல்லாம் கிளியர் தானே? ஓ சார். ரைட். ஓகே. ரைட். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நடக்கும். கட்டாயம் தவறாம கலந்து கொள்ளுங்க. அதுல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிண்டி குட்ட பகுதி பிரபஞ்சம் மனித வாழ்வு ஆகியவனை தொடர்பான இஸ்லாமிய கண்ணோட்டம் இதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரியான பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நைட்டுக்கு இல்லைன்னு சொன்னா நாளைய காலையில உங்களுக்கு என்ன செய்யும், டியூட் எல்லாம் வந்து சேரும், நோட்ஸ் எல்லாம் முழுமையாக வந்து சேரும், ரெக்கார்டிங் சரியா தருவோம். அதனால நீங்க என்ன செய்ய முடியாது, கிளாஸ் தவறாம வாங்க. சரியான பெரிய ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல கிடைக்கும்னு சொல்லி நம்புறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاك الله. ரைட்.